பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒருவருக்கும் மீண்டுமாய் வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே தர்மையான நேரத்திலும் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் வேத பகுதியாய் நாளுக்குரிய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் நாம் வேத புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தைகளை வாசித்து தொடர்ந்து இந்த நாளுக்குரிய செய்திகளை நாம் தியானிக்கலாம். வேத புத்தகத்திலே ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் 11ஆம் வசனம் வரை 12ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாய் கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறது நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பட வேண்டும். உங்கள் நுனித்தோளின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவுள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் முன்பு தள்ளாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்பதை ஆமை வாசித்த வார்த்தைகளுக்காக நாம் நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நேரத்திலே வாசித்த அவருடைய சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த நல்ல நேரத்திலே ஆண்டவரே, நீர் அன்றைக்கு ஆபிரகாமை ஆண்டவரே நீர் சந்தித்து ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படியா நீர் பெரிதான கிருபைகளை கொடுத்தீர். இது அந்த நேரத்திலே அந்த உடன்படிக்கை குறித்தும் அதிலே சொல்லப்பட்ட காரியங்கள், அது எப்படிதான ஒரு காரியம், அது யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது என்று, அது மட்டுமல்ல அதில் அடங்கியிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கு தியானிக்க தேவ கிருபை கொடுத்ததற்காக நன்றி. வாசித்து தியானிக்கிற வேத பகுதியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க எங்களுடைய ஜீவியத்திலும் அதை நாங்கள் ஆண்டவரை கடைபிடிக்கத்தக்கதாக தேவ கிருபையை தேவ தயவை எங்களுக்கு தர வேண்டுமா? இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த நேரத்திலே வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து ஒரு முக்கியமான ஒரு உடன்படிக்கை ஒன்றை செய்கிறார். வேதத்திலே அங்கே அநேக உடன்படிக்கைகளை தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு செய்கிறார். அங்கே நோவாவோடு ஒரு உடன்படிக்கை, அதே போல ஆபிரகாமோடு, இப்படி அநேக இஸ்ரவேல் ஜனங்களோடு, பிறகு சபையினரோடு, இப்படி தேவன் அங்கே உடன்படிக்கைகளை செய்கிறதை பார்க்கலாம். இதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்றால், விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான நாள் 8ஆம் நாள். ஏன் தேவன் அதை 8ஆம் நாள் என்று தேவன் அதை கணக்கில் எடுக்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு அந்த 8 என்பதற்கான இன்னும் அதிசயமான இன்னும் மிக முக்கியமான காரியங்களை நாம் இன்றைக்கு வேதத்தின் மூலமாக இன்றைக்கு அந்த 8ஆம் நாள் எப்படி, அந்த விருத்த சேதனம் எப்படி என்று அதனோடு கூட சேர்ந்து இன்னும் சில வாக்கியங்களை, இன்னும் சில தேவனுடைய சத்திய வார்த்தைகளை தியானித்து தேவன் அதன் மூலமாக நமக்கு பெரிதான கிருபைகளை தயவுகளை கொடுக்கிற
அந்த அற்புதமான தேவனுக்கு, ஆசீர்வாதத்தின் தேவனுக்கு நாம் அவருடைய வார்த்தையின் மூலமாய் அதை எவ்விதமாக நாம் தியானித்து அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சபையிலும் விசுவாச பிள்ளைகளுடைய ஜீவியத்திலும் அதை நாம் எவ்விதமாய் கை கொண்டு நடக்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு மிக முக்கியமான இந்த காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த நேரத்திலே கூட வாசித்த ஆதியாகம புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கும் உனக்கும் உள்ள, உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் உள்ள அங்கே ஒரு உடன்படிக்கை, அது ஒரு அடையாளமாக இருக்கும். அதை ஆங்கிலத்திலே பார்க்கும் பொழுது டோக்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு அடையாளம் ஆக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அது தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக அங்கே இஸ்ரவேலர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக அந்த உடன்படிக்கையான அந்த விருத்த சேதனத்தை அவர்கள் அந்த ஆண் பிள்ளைகள் பிறந்த 8ஆம் நாளிலே அவர்கள் அதை அவசியம் பின்பற்ற வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த வீட்டிலே அந்த இஸ்ரவேல் பிள்ளைகளுடைய வீட்டிலே பிறந்த பிள்ளைகள் மட்டுமல்லாது அந்த வீட்டிற்காக வேலைக்காரர்களோ அல்லது வேறு எதற்காவது அங்கே அடிமைப்பட்டு பணத்திற்காக வாங்கி கொள்ளப்படுகிற அந்த ஆண் பிள்ளைகளும் இந்த காரியத்தை, அந்த குடும்பத்தினரும் இதை பின்பற்ற வேண்டும். அந்த இஸ்ரவேல் தேசமாகி அந்த கானான் தேசத்தில் இருக்கிற எந்த ஒரு ஜனமாகிலும் ஆண்கள் இதை அவசியம் செய்ய வேண்டும் என்று அங்கே ஒரு மிக முக்கியமான காரியத்தை, அதை சரீரத்திலே மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கை என்று 13ஆம் வசனம் சொல்லுகிறது. அது மாம்சத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆக இந்த அடையாளம் அங்கே நாம் பார்க்கிற பொழுது ஆபிரகாம் அதை அவர் செய்த பொழுது பாருங்கள், அவருக்கு இந்த விருத்த சேதனம் செய்யப்படுகிறது. அப்பொழுது அவருக்கு 99 வயது, ஒரு 99 வயதான ஒரு முதிர் வயதுள்ள ஒரு ஆண்மகன் அங்கே ஆபிரகாம் அங்கே வயதான காலத்திலே இந்த காரியத்தை அவர் செய்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய வேலைக்காரி மகனாக இருந்த இஸ்மவேல், அங்கே ஆகாருக்கு பிறந்த இந்த இஸ்மவேலனும் இந்த விருத்த சேதனத்தை செய்கிறார். அப்பொழுது அந்த இஸ்மவேலருக்கு வயது 13. அது மட்டுமல்ல, அங்கே வீட்டிலே அங்கே இருக்கிற அந்நியர்களும் அங்கே பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களும் அங்கே அவனோடு கூட இருந்த வேலைக்காரர்கள் மற்றும் அந்த அவருடைய ஆட்கள் அனைத்து ஆண்களும் விருத்த சேதனம் செய்யப்பட்டார்கள் என்று அங்கே 25ஆம் வசனம் 26, 27 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே தேவன் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இவருக்கு தேவன் ஒரு காரியத்திற்காக அங்கே கானான் தேசத்தை கொடுப்பேன் என்றும், அந்த கானான் தேசத்திலே அவர்கள் தங்கி இருக்கிற பொழுது அவர்களுக்கு அந்த தேசம் முழுவதும் அவர்கள் ஆண்டு கொள்ள வேண்டும் என்றும், அது மட்டுமல்ல அங்கே இவருக்கு சந்ததியை கொடுப்பேன். பாருங்கள், இவருடைய மனைவி மூலமாக இவருக்கு 99 வயது வரை குழந்தை பிறக்கவில்லை. ஆனால் இந்த விருத்த சேதனம் ஒன்று செய்த பிறகுதான் இவருக்கு அங்கே இவருடைய சந்ததியாக அங்கே ஈசாக்கு பிறக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு அடுத்த 19ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது அந்த லோத்தினுடைய அந்த நாட்களில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியம். அதை தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது இங்கே 21ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு அங்கே அவர் வாக்குத்தத்தம் செய்தபடி ஒரு குமாரனை அங்கே சரியாக ஒரு ஆண்டிற்குள்ளாக, இந்த ஒரு ஆண்டிற்குள்ளாகத்தான் அங்கே லோத்துடைய அந்த சோதோம் குமாரா பட்டணமும் இன்னும் அவர் அந்த லோத்துவை சிறைப்பட்டு போன அந்த ராஜாக்கள் இடத்திலிருந்து அவர் கொண்டு வருகிற காரியங்களாக இந்த 3 அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
18, 19, 20 இப்படி இந்த 3 அதிகாரத்துல அந்த காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் இந்த 21ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆபிரகாமுக்கு அங்கே 3ஆம் வசனம் 21:3 ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக் என்று அங்கே இந்த 8ஆம் நாளாகிய அந்த பிறந்த அந்த 8ஆம் நாளிலே அங்கே விருத்த சேதனம் செய்து அந்த பிள்ளைக்கு இந்த பெயரை வைக்கிறார். பாருங்கள், இங்கே ஒரு மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த விருத்த சேதனத்தோடு சேர்ந்து அவர்களுக்கு அங்கே பெயர் வைக்கிற அந்த பெயர் சூட்டப்படுகிற காரியமும் கூட அங்கே நடக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இதை நாம் புதிய ஏற்பாட்டிலும் கூட நாம் காண முடியும். பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலே கூட நாம் வாசிக்கிற பொழுது அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அங்கே லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே பார்க்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே அங்கே சகரியா என்கிற அந்த தேவ மனுஷன், அவன் அந்த நாட்களிலே இருந்த ஒரு ஆசாரியனாக இருக்கிறார். அங்கே சகரியாவிற்கும் வயதான காலத்திலே அங்கே சகரியாவிற்கு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை தான் யோவான். ஆனால் அந்த 8ஆம் நாளிலே நீங்கள் அங்கே பார்க்கிற பொழுது 1ஆம் அதிகாரத்திலே 57 இருந்து நான் வாசிக்கிறேன். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின பொழுது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்துக்களும் கேள்விப்பட்டு அவளோட கூட சந்தோஷப்பட்டார்கள். இங்குதான் அங்கே 59 தான் மிக முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படி அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிடப் போனார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அங்கே ஈசாக்கிற்கும் அந்த 8ஆம் நாளிலே அங்கே விருத்த சேதனம் செய்வதற்காக ஆயத்தப்பட்ட அந்த 8ஆம் நாளிலே அங்கே அவனுக்கு ஈசாக் என்று பெயர் சூட்டப்படுகிறது. அதே போல இங்கே யோவான் ஸ்நானகன் என்று நாம் சொல்லுகிறோமே, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருந்த அந்த வேதத்திலே மிக முக்கியமான ஒரு நபராக அங்கே புதிய ஏற்பாட்டிலே அநேகருக்கு ஒரு அடையாளமாக இருந்த இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டின அந்த தேவ மனுஷனாகிய யோவானுக்கு அவனுடைய தகப்பனார் பெயராகிய அந்த நாட்களிலே தகப்பனார் பெயரும் அங்கே சேர்த்து கொள்ளப்படும். அதற்காகத்தான் அங்கே சகரியா என்று பெயரிட போகிறோம். அப்பொழுது தாய் அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது உறவினர்கள் இந்த பெயர் உள்ளவன் ஒருவனும் இல்லையே, தகப்பனை நோக்கி என்ன பெயரிட மனதா இருக்கிறது என்று கேட்கிற பொழுது அங்கே அவரும் யோவான் என்று எழுதி காட்டுகிறார்கள். ஏனென்றால் அதற்கு முன்பாக அவர் அங்கே தேவதூதன் அவரை சந்தித்த பொழுது அவன் கலக்கமடைந்து பயமடைந்து, எனக்கு பிள்ளை இல்லை, நாங்களும் வயது சென்றவர்களானோம், நான் ஆசாரிய முறைப்படி இருக்கிறேனே, எப்படி இப்படி நடக்கும் என்று அந்த தேவதூதன் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அது மட்டுமல்ல அந்த பிள்ளையானவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று அங்கே அவர் சொல்லுகிற பொழுது அவர் அதிலே பயமடைந்து கலக்கமடைந்து அங்கே அவர் இந்த காரியத்தை குறித்து சந்தேகப்படுகிறார். ஆகவே பாருங்கள், அப்பொழுது அந்த தேவதூதன் அங்கே இந்த காரியத்திற்காக அவருடைய வாயானது அங்கே அடைக்கப்படுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், ஆகவேதான் இங்கே அவர் மீண்டுமாக பாருங்கள் 20ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. 19ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவசனையில் இருக்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிக்கையும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிறேன் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்று அங்கே அவனுடைய வாயானது அடைக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து நாம் இன்றைக்கு வேதத்தின் மூலமாக நாம் தியானிக்கலாம். பாருங்கள், இங்கே இந்த 8ஆம் நாளிலே அவனுக்கு பிறக்கிற பிள்ளை அங்கே சகரியா என்று பெயர் வைக்கிற பொழுது அங்கே தாய் இல்லை, அங்கே யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இவரும்
அந்த காரியத்தை, ஏனென்றால் அங்கே எலிசபெத்தினிடத்திலும் இந்த காரியம் பேசப்படுகிறது. எலிசபெத் அதை விசுவாசிக்க முடிகிறதை நம்ம பார்க்க முடியும். அதே போல இங்கே தொடர்ந்து ஒவ்வொரு காரியமும் அங்கே நடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே 8ஆம் நாளாகிய இந்த நாளிலே அவர்களுக்கு பெயர் வைக்கப்படுது. அவருக்கு மட்டுமல்ல, இன்னொரு மிக முக்கியமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் நாம் ஒவ்வொருவரும் தேவனாக வணங்கி கொண்டு கிறிஸ்துவாக கர்த்தராக நமக்கு இரட்சகராக இருந்த இயேசுவனுடைய பிறந்த அந்த பிறப்பிலே கூட இதே காரியம் நடக்கிறதை நாம் இங்கே வாசிக்க முடிகிறது. அதை லூக்கா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கலாம். பாருங்கள், பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கர்ப்பத்தில் உட்படுவதற்கு முன்னே தேவனாலே சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அவர்களுடைய சுத்திகரிப்பினால் நிறைவேறின பொழுது என்று இங்கே பார்க்கிறோம். ஆகவே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்கே அவர் பிறப்பதற்கு முன்பாகவே மரியாளிடத்திலே இப்படி உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், இந்த குமாரன் அவர் அங்கே நீதியின் ராஜாவாக அவர் எல்லா ஜனங்களுக்கும் நற்செய்திகளை கொண்டு வருகிற கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று சொல்லி இப்படி அங்கே அநேக அடையாளங்கள் அவருக்கு பிறப்பதற்கு முன்பாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவருடைய சரீரத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் இயேசு. அதைத்தான் இங்கே அந்த பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே இயேசு என்று பெயரிடுகிறார்கள். அவர்கள் அது இந்த 8ஆம் நாளிலே நடக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இங்கே 2 முக்கியமான காரியங்களை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒன்று, 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் என்கிற ஒரு காரியமும், இன்னொன்று பெயரிடப்படுவதும். அதை இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே அது எப்படி காணப்படுகிறது என்று நாம் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து வேதத்திலே அவர் பேசுகிற பொழுது பாருங்கள், ரோமர் எழுதின புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து ஒரு அழகான காரியத்தை பேசுகிறார். ரோமர் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லுகிற பொழுது, 4ஆம் அதிகாரம் நான் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பாருங்கள், மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாகிய விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படி விசுவாசத்தை பெற்றோர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்திலே அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவருமாயிருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படி அந்த அடையாளத்தை பெற்றான் என்று இங்கே ஆபிரகாமை குறித்தும் அது மட்டுமல்ல அந்த விருத்த சேதனத்தை குறித்தும் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த விருத்த சேதனம் என்பது அது ஒரு அடையாளமாக தேவன் அங்கே கொடுக்கிறார். ஆனால் விசுவாசம் என்பது அது இந்த விருத்த சேதனத்திற்கு முன்பாகவே ஆபிரகாமுடைய இருதயத்திலே அதை அவர் சரியானபடி நடந்து அதை அவர் நிறைவேற்றி நம் எல்லோருக்கும் அவர் விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் விசுவாசம் இல்லாத காலத்திலே அவர் அந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நாமும் நடக்க வேண்டும் என்று இங்கே மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறது. ஏன் இந்த காரியம், அந்த அடிச்சுவடு என்றால் என்ன என்று அங்கே நாம் பார்க்கிற பொழுது, அது 13ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினால் கிடைத்தது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே அங்கே ஆபிரகாமுக்கு பிறகு மோசேயின் நாட்களிலே தான் இந்த நியாயப்பிரமாணம் என்கிற அந்த ஒரு உடன்படிக்கை, அங்கே பிரமாணம், அந்த லா என்பது கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பாகவே தேவன் ஆபிரகாமை அழைத்து அங்கே அந்த கானான் தேசத்தை கொடுப்பேன், நான் உன்னை அங்கே கல்தேயர் பட்டணமாகிய ஊர் என்கிற கல்தேயர் பட்டணமாகிய பிரஜாதிகளுடைய வழிபாடுகள் நிறைந்த அந்த பட்டணத்தில் இருந்து
அவர் அங்கே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் இருந்து அவர் அங்கே ஆபிரகாமை பிரித்தெடுத்து அழைக்கிறார். ஆபிரகாம் அதை தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனை அங்கே முகமுகமாய் தரிசியாமல், ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் தேவன் என்று அறிந்து அங்கே தேவனுடைய வாக்குத்தத்தம் அதை அவர் சொன்னவர் அவர் நிறைவேற்றுவார் என்ற அந்த முழு இருதயத்தோடு முழு விசுவாசத்தோடு அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் வருகிறார். ஆகவேதான் ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே அநேக இடங்களிலே மிக கடுமையான போராட்டங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. ஆனால் அவர் எந்த இடத்திலும் அவர் சோர்ந்து போகாதபடி அந்த வார்த்தையை பின்பற்றி நடந்ததினாலே அவர் அங்கே அன்றைக்கு இருந்த ஜனங்களிலே அவர் மிகுந்த ஐஸ்வர்யனாக, மிகுந்த வேலைக்காரர்களை உடையவராக, அங்கே இடம் கொள்ளாத அளவுக்கு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே விசுவாசத்தின் மூலமாய் அங்கே நமக்கு அந்த வார்த்தையின்படி நாம் சரியானபடி நடக்கிறோம். அதை அங்கே உண்மையாய் அவர் கீழ்ப்படிந்து நடந்ததினாலே அங்கே பாருங்கள், அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த அடிச்சுவடுகளில் நாமும் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அவர் நம்முடைய அந்த விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கும்படி இந்த விசுவாசத்திற்கு அடையாளமாகத்தான் தேவன் இந்த விருத்த சேதனம் என்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற இடத்திலே அங்கே ஆபிரகாமை மட்டும் அவர் பிரித்தெடுத்து, ஏனென்றால் அங்கே நாம் நோவாவின் நாட்களில் இருந்து கவனிக்கிறோம், அந்த உலகமானது அங்கே பரவி கொண்டு வருகிறது, அங்கே ஜனங்கள் பெருகி வருகிறார்கள். ஆனால் அதிலே ஆபிரகாமை அவர் பிரித்தெடுத்து, ஏனென்றால் ஆபிரகாம் காலத்திலே தான் அங்கே பாபிலோன் என்கிற மிகப்பெரிய ஒரு பட்டணம் கட்டப்பட்டது. 11ஆம் அதிகாரத்திலே 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அது ஒரு மிகப்பெரிய அங்கே உலகமே வியந்து சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு அந்த பாபிலோன் தோட்டம் என்பது அவ்வளவு அற்புதமான ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் அவர்கள் அனைவரும் தேவனை சார்ந்து கொள்ளாமல் தங்களை மேன்மைப்படுத்தி தங்களை பெருமை பேசிக்கொண்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். அதை போலத்தான் ஆபிரகாமுடைய தாய் தகப்பனும் அங்கே அந்த ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலே அவர் அங்கே மெசபதேமியா என்கிற அந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டு வந்தார். ஆனால் தேவன் இவரை முன்குறித்து அவரை அழைத்த பொழுது அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவர் அதை சரியானபடி நிறைவேற்றினாலே அதற்கு அடையாளமாக தேவன் இந்த உடன்படிக்கையை கொடுத்து அங்கே இந்த உடன்படிக்கையாகிய அந்த விருத்த சேதனத்தை ஒரு அடையாளமாக கொடுக்கிறார். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு அதை செய்கிறோமா? இந்த விருத்த சேதனம் என்பது வேதத்திலே அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று தொடர்ந்து அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும் பொழுது, இந்த விருத்த சேதனம் என்பது நாம் விருத்த சேதனம் இல்லாதவர்களாக விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதியாக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு பிறகு வேறு யாரும் அங்கே இந்த காரியத்தை இஸ்ரவேலர் ஜனங்கள் செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் பிரஜாதிகளாகிய ஜனங்கள் இந்த காரியத்தை செய்யவில்லை. அதனால்தான் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே கூட அங்கே பேதுருவும் கூட புறஜாதிகளாகிய அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்திலே அவர் செல்வதற்கு அவர் தயங்கினார். ஆனால் தேவன் அவரை அழைத்து அங்கே அந்த கொர்நேலியா வீட்டிற்கும் இன்னும் மற்றவரிடத்திலே செல்லும்படியாக அங்கே கானான் சமரியா தேசத்திற்கும் இன்னும் அநேக தேசங்களுக்கு செல்ல அங்கே அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் சென்று அதை அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி அதை சரியாய் செய்து அங்கே பிரஜாதிகளும் மனம் திரும்புவதற்கு அப்போஸ்தலர்கள் அங்கே உறுதியாக நிற்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் தேவன் அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், இங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் வாசிக்கிற பொழுது 22ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தையிலே கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ள பலத்த செய்களையும் அற்புதங்களையும் அடையாளம் நடத்தினார். அவைகளாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்த ஆலோசனைப்படியும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையிலே சிலுவையில் அடித்து சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது.
அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் நிறுத்தி கொண்டு நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்து என் நாவு களி கூர்ந்து என் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தான்மையின் அழிவை காணவிட்டீர். ஜீவ மார்க்கம் எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து அவர் அதை குறித்து ஒவ்வொரு காரியமாக பேசிக்கொண்டு வருகிற பொழுது இதை 37ஆம் வசனத்திலே இதை கேட்ட பொழுது அவருடைய இருதயம் குட்டப்பட்டது. அப்பொழுது அவர்கள் பேதுருவிடத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூர தேசத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள சந்தை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே நாம் பார்க்கிற பொழுது அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அங்கே நாம் பார்க்கிற பொழுது பாருங்கள், அங்கே 9ஆம் வசனத்திலே பார்த்தீர்களானால் அங்கே பார்த்தோரும் மேதியரும் எலாமீதியரும் மெசபதோமியா யூதேயா பத்தேகியா பெந்து ஆசியா பிகிரியா பம்பிலியா எகிப்து, அது மட்டுமல்ல சிரேனே பட்டணத்தில் இருக்கிற லீபியா திசையில் இருக்கிறவர்களும் சஞ்சரிக்கிற ரோமபுரியரும் யூதரும் யூதா மார்க்கத்தமையரும் கிரேக்கத்தரும் அரேபியரும் ஆகிய இப்படிப்பட்டவர்கள் அங்கே கூடியிருக்கிற அந்த திரளான கூட்டங்கள் அங்கே இதை கேட்டு பிரமித்து கொண்டிருக்கிறார். அங்கே பரிசுத்தாவியானவர் இறங்கி இதை இவர்கள் அங்கே பரிசுத்தாவிலான நிரம்பு அவர்கள் பேசுகிற அந்நிய பாஷைகளை இவர்களுடைய பாஷையிலே அவர்கள் கேட்கிறதாக அவர்களுக்கு அந்த உணர்வு வருகிறது. பாருங்கள், அதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த சத்தம் உண்டான பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார். பாருங்கள், இவர்கள் பரிசுத்தாவிலே நிரம்பி பேசுகிற அந்த பாஷையானது இங்கே சொல்லப்பட்ட இந்த 15க்கும் அதிகமான தேசங்கள் பார்க்க முடிகிறது. இந்த தேசத்தின் ஜனங்களுக்கு அவர்களுடைய சொந்த பாஷையில, இப்பொழுது எகிப்து என்றால் எகிப்து பாஷை, அங்கே கிரேக்கர் என்றால் கிரேக்க பாஷை, ரோமர் என்றால் ரோம பாஷை, அங்கே பம்பிலியா, இன்னும் பார்த்தமேர், எலத்திமேர், மெசபதேமியா, யூதேயா, கஃபதேகியா, பெந்து, ஆசியா, பிகிரியா, எப்படி அந்தந்த இடங்களில் அவர்களுடைய சொந்த பாஷை இருக்கும். இந்த பாஷைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதுதான் அங்கே 14ஆம் வசனத்தில் பேதுரு அந்த 11 பேரோட எழுந்து நின்று அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், நீங்கள் நினைக்கிறபடி நாங்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல என்று சொல்லி அங்கே யோவேலின் தீர்க்க தரிசனத்தையும், ஏனென்றால் அங்கே யோவேல் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் வாலிபர்களும் சொப்பனம் அடைவார்கள், சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அங்கே உயரே வானத்திலும் அற்புதங்களும் தாழை பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காட அதிசயங்களை காட்டுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாய் சந்திரன் ரத்தமாய் மாறும், கர்த்தருடைய நாமத்தை தொழுது ரட்சிக்கப்படுவார்கள் என்று இந்த காரியத்தை இவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னதை அவர்கள் அங்கே பேசி கொண்டு வருகிறார். அவர்கள் இந்த காரியத்தை அவர்கள் கேட்கிற பொழுது அவர்களுக்கு பயமும் நடுக்கமும் உண்டாகி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுதுதான் அங்கே பேதுரு பேசுகிறார். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறுங்கள். இரண்டாவதாக, அப்படி நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றால்தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீர்கள் என்று அவர் அங்கே 38ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை ஒவ்வொருவரும் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறது ஒரு முக்கியமான அது ஒரு கட்டளையாக புதிய ஏற்பாட்டிலே அது ஒரு கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. முதலாவது மனம் திரும்ப வேண்டும், பாவம் மன்னிப்பும் ரட்சிப்பும் அங்கே எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கிறது. ஆகவே இந்த மனம் திரும்புதலும், இரண்டாவது பாவத்து மன்னிப்புக்கென்று
நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதை செய்கிற பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். ஆகவே இந்த பரிசுத்தாவியானவர் தான் இன்றைக்கு நமக்கு அடையாளமாக இருக்கிறார். அதைத்தான் இங்கே நாம் வேத புத்தகத்திலே எபேசியர் எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே அங்கே பவுலும் இதை குறித்து அங்கே மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், அன்றியும் எபேசியர் 4:30 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்படுது. ஆகவே நாம் தேவன் நம்மை மீட்கப் போகிறார். நம்மை மீட்டு அவரோடு கூட எப்படி அங்கே ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அவரை அழைத்த பொழுது அந்த விசுவாசத்தினாலே அதை அவர் ஏற்றுக்கொண்ட அந்த அடிச்சுவடியிலே நடந்ததை போல நாமும் அந்த மீட்கப்பட்டு தேவனாலே மீட்கப்பட்டு நாம் தேவனோடு கூட அந்த எண்ணற்றைக்கும் அழிவில்லாத 1000 வருட அரசாட்சி மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் புதிய வானம் புதிய பூமியிலே என்றென்றைக்கும் தேவனோடு கூட இருக்க போகிறோம் என்று அங்கே ஏசாயா 66ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக அது ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இன்னும் வேதத்திலே அநேக இடத்திலே தேவன் ஒரு பெரிய காரியத்தை தன்னுடைய ஜனங்களுக்காக செய்து வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனம். ஆகவே நாம் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமானால் பரிசுத்தாவி இல்லாமல் நாம் அங்கே செல்ல முடியாது. அதைத்தான் அங்கே நாம் வாசிக்கிற பொழுது இதே கலாத்தியர் எழுதின நிருபத்திலே அங்கே பவுல் இன்னும் அழகாக கலாத்தியருக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கலாத்தியர் 3:15 அவர் சொல்லுகிறார், சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதில்லை, அதனோடு ஒன்றையும் கூட்டுகிறதில்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்ட சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று அங்கே அவர் சொல்லுகிறார். ஆக நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்நானத்தின் மூலமாக அந்த ஒரே சந்ததியாக அங்கே தேவ சந்ததியாக நாம் மாறும்படியாக அங்கே ஆபிரகாமுக்குள் என்ன விசுவாசம் இருந்ததோ அதே விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும். அவர் எப்படி அந்த அடிச்சுவடை நடந்தாலும் அதே அடிச்சுவடுகளை நாமும் நடக்கும்படியாக அந்த அடிச்சுவடுகளின் கீழ் நாம் பின்பற்றி நடக்கிறவர்களாக அங்கே சரியானபடி அதை செய்து முடிக்கும்படியாக தேவன் நமக்கு இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் அந்த சந்ததி என்று சொல்லுகிறது அது கிறிஸ்துவே என்று சொல்லுகிறார். ஆகவே அது மட்டுமல்ல, அங்கே 18ஆம் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தினாலே உண்டாயிராது, தேவனதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தினாலே அருள் செய்தாரே என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக 27ஆம் வசனத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாக தேவனுடைய நாமத்தை தரித்து கொள்ளுகிறோம். ஆகவேதான் வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமம் தரித்த என் ஜனங்கள் நான் அவர்களை பெயர் சொல்லி அழைப்புவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆக தேவனுடைய நாமத்தை நாம் இங்கே ஞானஸ்நானத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தை நாம் அவருடைய பெயராக நாம் தரித்து கொள்கிறோம். ஆகவே இங்கே நாம் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுவாதீனம் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே நாம் இப்பொழுது அங்கே ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், அந்த கானான் தேசத்தை. அதே போல நமக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் தருகிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆகவே பாருங்கள், இப்பொழுது அங்கே 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர் அதை இன்னும் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்களுடைய இருதயத்தில் அனுப்பினார் என்று. ஆகவே இப்பொழுது நமக்குள் இருக்கிறது குமாரனுடைய ஆகிய கிறிஸ்துவின் ஆவியாகிய
தேவ ஆவியாகிய பரிசுத்த ஆவியைத்தான் நாம் ஒவ்வொருவரும் கொண்டிருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவின் ஆவி வேறு, கர்த்தரின் ஆவி வேறு, தேவ ஆவி வேறு, குமாரனுடைய ஆவி வேறு என்று அது பிரிவினை அல்ல. அது ஒரே தேவனை குறிக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மெய் தேவனை குறிக்கிற அந்த ஆவி. அது குமாரனுக்குள்ளாக இருந்த ஆவியல். அது தேவ ஆவிதான். அது குமாரனுக்குள்ளும் இருந்தது. அவர் அதை கீழ்ப்படிந்து நடந்தார். அதே கீழ்ப்படிதலின் ஆவியை, அதே தேவனுடைய பலத்தின் ஆவியை, வல்லமையின் ஆவியை, அங்கே தேவனுக்கு சத்தத்திற்கு நாம் உறுதியாய் பின்பற்றி நடக்கிற அந்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு நமக்கு அது ஒரு அடையாளமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இந்த நாட்களிலே அங்கே ஞானஸ்நானம் என்பதுதான் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான காரியம், எப்படி அந்த விருத்த சேதன நாளிலே அங்கே அந்த பிள்ளைகளுக்கு பெயர்களை வைத்தார்களோ, அதை போல இன்றைக்கும் இங்கே விருத்த சேதனத்தின் மூலமாக அங்கே அவர்கள் பெயரை வைத்தது போல இங்கே ஞானஸ்நானத்தின் மூலமாகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கே பெயர் சூட்டப்படுகிறது. அதைத்தான் அங்கே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பிலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆகவே இங்கே விருத்த சேதனமோ அல்லது விருத்த சேதனம் இல்லாமையோ அது ஒன்றும் இல்லை. தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, அந்த மகிமையின் அன்பு, அந்த மாறாத அன்பு நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். ஆகவேதான் அங்கே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 சொல்லப்பட்ட அந்த அன்பின் தேவனுடைய அந்த கனிகளாகிய பரிசுத்த ஆவியினுடைய ஆவியின் கனிகளாகிய அந்த 9 கனிகளும் நமக்குள்ளாக அது கிரியை செய்து அதை நம்மை விசுவாசத்துல இன்னும் அதிகமாய் பலப்படுத்த தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறார். பாருங்கள், அங்கே மிக முக்கியமாக இது அங்கே சொல்லப்பட்ட ஆபிரகாமோடு கொடுக்கப்பட்ட ஒரு டோக்கனாக, அது ஒரு அடையாளமாக இன்றைக்கு இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு தகவல், மிக முக்கியமான ஒரு செய்தி. இரண்டாவதாக, இன்றைக்கு அங்கே இந்த 8ஆம் நாள் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்திற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, இங்கே லேவியராகம புஸ்தகத்திலேயும் நெகேமியா புஸ்தகத்திலேயும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் அன்றைய நாட்களிலே அந்த ஜனங்கள் அதை செய்து கொண்டு வந்தார்கள். என்ன என்று நாம் இங்கே பார்க்கிற பொழுது, நான் முதலாவதாக லேவியராகம புஸ்தகத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், லேவியராகம புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 35 நான் வாசிக்கிறேன், அல்லது 34 கூட நம்ம வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகை இருப்பதாக. முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவுள். 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள், அதிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அது ஆசரிக்கப்படும் நாளிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இங்கே மிக முக்கியமான ஒரு காரியத்தை கவனித்தீர்களானால், அது முதலாம் நாள் சபை கூடும் நாள் என்றும் 8ஆம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே முதல் நாள் என்பதும் 8ஆம் நாள் என்பதும் அது வாரத்தின் துவக்க நாளாக இருக்கிறது. அங்கே வாரத்திற்கு 7 நாட்கள், 7க்கு பிறகு 8. ஆகவே முதல் நாள் என்பது சபை கூடுகிற நாள், அதே போல 8ஆம் நாள் என்பதும் சபை கூடுகிற நாளாக இருக்கிறது. பாருங்கள், இந்த சபை கூடுகிற நாள் எப்படி அங்கே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதோ அதே காரியத்தை நெகேமியாவும் இந்த காரியத்தை அவர் செய்கிறார். நாம் அதை வேதத்திலே நாம் வாசிக்கிற பொழுது பாருங்கள், நெகேமியா ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை அங்கே அவர் செய்கிறதை நான் வாசிக்கிறேன். நெகேமியா 8ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம்.
8ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே நாம் இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் கர்த்தருடைய பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோவெனில் முறைமையின்படி விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், இதை ஆங்கிலத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அது ஷாலோம் அசம்பிளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அது எப்படிப்பட்டதானமா ஒரு விசேஷித்த ஆசரிப்பு நாள், விசேஷித்த ஒரு கூடுகை நாள். அது ஒரு கூடார பண்டிகை மட்டுமல்ல, இங்கே எல்லா ஜனங்களும் மிக முக்கியமாக விசேஷமாய் கூடுகிற ஒரு நாளாக இருக்கிறது. ஏன் அப்படி அந்த 8ஆம் நாள் அதை அங்கே கூட வேண்டும் என்றால், இதற்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. லேவியராகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற பொழுது லேவியராகமத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. லேவியராகமம் 22ஆம் அதிகாரத்திலே அங்கே வாசிக்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். 22ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரத்திலே லேவியராகமம் 22:27 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஒரு கன்றா, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஒரு கன்றாவது செம்மறியாட்டு குட்டியாவது வெள்ளாட்டு குட்டியாவது பிறந்தால் அது 7 நாள் தன் தாயினிடத்தில் இருக்க கடவுது. 8ஆம் நாள் அது கர்த்தருக்கு தகன பலியாக அங்கீகரிக்கப்படும். பசுவையும் அதன் கன்றையும் ஆட்டையும் அதன் குட்டியும் ஒரே நாளில் கொல்ல வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களாக, மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. அந்நாளை தானே புசிக்கப்பட வேண்டும். விடியற்காலம் மட்டும் நீங்கள் அதை மீதியாய் வைக்க வேண்டாம் என்று சொல்லி, அது மட்டுமல்ல, என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாப்பார், நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். உங்களை எகிப்திலிருந்து புறப்படின நான் கர்த்தர் என்று சொல் என்றார் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்த வருகிற பொழுது அந்த பலியானது அது கன்றாவது செம்மறியாட்டு குட்டியாவது வெள்ளாட்டு குட்டியாவது இந்த 3 எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது ஒரு சின்ன குட்டியாக இருக்க வேண்டும். ஏன் அது குட்டியாக இருக்க வேண்டும் என்றால், அது நமக்கு சிறு பிள்ளைகளுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கிறது. அது ஒரு பரிசுத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அதனாலதான் அங்கே என்ன செய்யப்படுகிறது என்றால், 8ஆம் நாள், அது 7 நாள் தாயினிடத்திலே இருந்து 8ஆம் நாளிலே அது தகன பலியாக அது அங்கீகரிக்கப்படுவதற்கு அது அங்கே கர்த்தரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, அது ஸ்தோத்திர பலிக்கும் அது அடையாளமாக இருக்கிறது. ஆகவேதான் அங்கே நாம் எசேக்கியேல் புஸ்தகத்திலே இந்த காரியத்தை இன்னும் தெளிவாக எசேக்கியேல் சொல்லுகிற பொழுது நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 43ஆம் அதிகாரத்திலே இந்த காரியத்தை குறித்து எசேக்கியேல் சொல்லுகிற பொழுது 43, 26, 27 7 நாள் வரைக்கும் பலிபீடத்தை பாவ நிவிர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ணுங்கள். அந்த நாள் முடிந்த பின்பு 8ஆம் நாள் ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் தகன பலியை உங்கள் ஸ்தோத்திர பலியும் படைப்பீர்களாக, அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். பாருங்கள், 7 நாள் வரைக்கும் பலிபீடத்தை பாவ நிவிர்த்தி செய்வது, அதை சுத்திகரித்து அதை பிரதிஷ்டை பண்ணுகிறது. ஏன் இங்கே 7 நாள் அளவு? அதற்கு முந்தின வசனத்திலே கூட 25ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், 7 நாள் வரைக்கும் தினம் தினம் பாவ நிவாரணத்திற்காக ஒரு வெள்ளாட்டு கடாயை பழுதற்றது இளங்காலை மந்தையிலிருந்து எடுத்த ஆட்டுக்கடாவை படைப்பீர்களாக என்று அங்கே சொல்லுகிறார். இந்த 7 நாள் ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. தேவன் இந்த வானத்தையும் பூமியை படைத்து அங்கே
7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். அங்கே அதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரியமாக நோவாவின் நாட்களிலே அங்கே காணப்பட்ட ஒரு காரியமானதை நாம் இப்பொழுது வேதத்தின் மூலமாக அந்த காட்சியோடு நாம் அதை தொடர்பு படுத்தி அங்கே என்ன நடக்கிறது என்று நாம் இங்கே ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது பாருங்கள், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலே அங்கே கர்த்தர் நோவாவை பார்த்து, நீங்கள் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், பூமியின் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களை ஆணும் பெண்ணும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணும், ஆகாயத்து பறவைகள், வெவ்வேறு ஜோடிகள், அது மட்டுமல்ல இவைகள் 7 நாள் சென்ற பின்னது 40 நாளாலும் இரவும் மகளும் இங்கே பூமியிலே மழையை வருஷிக்க பண்ணுவேன். நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமி மேல் நிக்கரங்கம் பண்ணுவேன். அங்கே நான் இதை உனக்கு கட்டளையிட்டேன். ஆகவே நீ அந்த பேழைக்குள் சென்று நீ அங்கே காத்திரு என்று சொல்லுகிறார். பாருங்கள், 10ஆம் வசனத்திலே இவைகள் எல்லாம் பேழைக்குள்ளாக செல்லுகிறது. கர்த்தர் அந்த பேழையை அடைக்கிறார். இங்கே 10ஆம் வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 7 நாள் சென்ற பின்பு பூமியினே ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. பாருங்கள், இங்கே இந்த 7 நாட்கள் இவைகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு அந்த பேழைக்குள்ளாக வருகிறது. அதே போல நாம் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு பிரஜாதிகளாகிய நாம் உலகத்திலே ஒவ்வொரு ஜனங்களை சந்திக்கிறோம். ஒவ்வொருவரை அங்கே சுத்தமும் சுத்தம் இல்லாத என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே தேவனுக்காக உண்மையாயிருப்பார்கள், தேவனுக்காக வைராக்கியம் இருப்பார்கள், தேவனை குறித்து அறிந்தும் அறியாமல் இப்படி ஆணும் பெண்ணும் அங்கே அநேகர் இருப்பார்கள். அப்போ நாம் இவர்களிடத்திலே தேவனை குறித்து இந்த 7 நாளும் சொல்லி 8ஆம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை நாம் அவர்களை சபைக்கு வரவழைக்கிற பொழுது அங்கே சபையானது பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு அங்கே சாட்சிகள், ஸ்தோத்திர பலிகளும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியங்களும், கர்த்தரை கனப்படுத்துகிற காரியங்களும், கர்த்தரை ஆராதிக்கிற காரியங்களையும் இந்த ஜனங்கள் காணும் பொழுது அவர்களுக்குள்ளாக அந்த பாவத்தை குறித்தும், அநியாயத்தை குறித்தும், அக்கிரமத்தை குறித்தும், மீறுதலை குறித்தும் அந்த பாவ உணர்வு வந்து அவர்கள் மனம் திரும்புவதற்கு அது ஒரு ஏதுவாக இருக்கும். ஆகவேதான் பாருங்கள், அங்கே 8ஆம் நாள் தகன பலி அங்கே செலுத்தப்படுகிறதாக இருக்கு. அவர்களும் அங்கே வந்து தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அவர்கள் அங்கே தேவனோடு கூட ஐக்கியப்படும் பொழுது தேவனோடு கூட அந்த உடன்படிக்கை தங்களுடைய பாவத்தை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு அவர்களும் அங்கே ஞானஸ்நானம் பெற்று அவர்களும் பெயர் தரிக்கப்பட்டு அவர்களும் தேவனுடைய பரிசுத்தாவியை பெறுவதற்கு அங்கே தேவன் இந்த 7 நாட்களை வைத்திருக்கிறார். ஆகவே இங்கே சொல்லப்பட்டபடியாக இந்த 7 நாட்களும் அந்த தாயோடு கூட அந்த குட்டி இருப்பது போல இங்கே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கூட அங்கே தேவன் இருந்து இவர்களுக்கும் நாம் சத்தியத்தை சொல்லுகிற பொழுது அது ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னொரு காரியம், அது இயேசு கிறிஸ்து அங்கே நமக்கு பலியாய் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த நாளாக இருக்கிறது. அதை நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் அங்கே பார்க்கிற பொழுது அங்கே நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே சிலுவையிலே அறையப்பட்டு அங்கே அவர் கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இங்கே நமக்கு தெரியும் அவர் அந்த சரீரமானது எப்படி அடக்கம் பண்ணப்பட்டது. அது மட்டுமல்ல, அங்க 63ஆம் வசனத்திலே 27, 63 சொல்லும் பொழுது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று எங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கிறது என்று அங்கிருந்த அங்கே பிலாத்து இடத்திலே அந்த அன்றைக்கு இருந்த அந்த தேவனுடைய நாமத்திற்காய் ஊழியம் செய்கிறோம், தேவனுக்காய் நாங்கள் சாட்சியாய் இருக்கிறோம் என்று சொன்ன அந்த பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அங்கே அவரை பரியாசம் செய்கிறார்கள் 41ஆம் வசனத்திலே. இப்படிப்பட்ட அந்த பரியாசம் செய்கிறவர்கள் தான் இந்த அங்கே பாருங்கள் அவரை என்ன சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் வாசித்தீர்களானால் அங்கே அது எப்படி அவர்கள் தேவனை குறித்தான அங்கே சிந்தை உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள் 64ஆம் வசனத்திலே, மத்தேயு 27:64
ஆகையால் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாடி கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்குள்ளே சொல்லாதபடி முந்தின எத்தை பார்க்கலாம் பிந்தன எத்து கொடிதாகும்படி நீ 3 நாள் வரைக்கும் கல்லறை பத்தரை அடுத்த கட்டளையிட வேண்டும் என்று இவர்கள் போய் கேட்கிறார். இது இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது இன்றைக்கும் இது போன்ற அநேக குழப்பங்கள், அநேக உபதேச கள்ள போதகர்களும் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள அபிஷேகம் பெற்றவர்களும் அங்கே தேவனை குறித்தும் தேவனுடைய பிள்ளைகளை குறித்தும் அங்கே பரிசுத்த ஆவியை குறித்தும் இன்னும் தீர்க்க தரிசனங்களை குறித்தும் தீர்க்க தரிசிகளை குறித்தும் இங்கே இன்றைக்கு அவமானப்படுத்துகிற காரியங்கள், அங்கே தூஷிக்கிற காரியங்கள், துர்ச்சிந்தனைகளை துர்காரியங்களை பேசிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அங்கே அது தேவனுக்கு மிகுந்த மன வருத்தத்தை உண்டு பண்ணுகிறது. ஆனால் தேவன் சொன்னபடியாக அந்த 3 நாளைக்கு பின்பு அந்த ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாளிலே மத்தேயு 28:1 சொல்லப்பட்டிருக்கிறது. வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் அங்கே பார்க்கிற பொழுது அங்கே அவர் உயிரோடு எழுந்தார் என்று அங்கே நாம் பார்க்க முடியும். அதைத்தான் அடுத்ததாக மார்க்கு 16ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஓவினாளன் மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாம் சாலமோ என்பவளும் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் கல்லடத்திலே வந்த பொழுது அங்கே பார்க்கிற பொழுது அவர் உயிரோடு எழுந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல லூக்காவிலும் நாம் வாசிக்க முடிகிறது. லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே அங்கே 1ஆம் வசனத்திலே வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல யோவான் எழுதின சுவிசேஷகம் 20ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், ஏன் இந்த 4 சுவிசேஷம் வாசிக்கிறேன் என்றால் இந்த 4 சுவிசேஷமும் அந்த ஒரே நாளை குறிப்பிடுகிறது. வாரத்தின் முதலாம் நாள், அது அந்த 8ஆம் நாள் ஆகிய வாரத்தின் முதலாம் நாள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளாகிய இந்த வாரத்தின் முதலாம் நாளாகிய 8ஆம் நாள் என்று சொல்லுகிற இந்த ஞாயிற்றுக்கிழமையே இன்றைய வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆராதனையின் நாளாக, ஸ்தோத்திர பலியின் நாளாக, அங்கே தேவனை சமூகத்திலே சென்று தங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற நாளாக, ஞானஸ்நானம் பெறுகிற நாளாக, பெயர் சூட்டுகிற நாளாக, பிள்ளைகளை அங்கே எப்படி அங்கே 8ஆம் நாளிலே கொண்டு வந்து அந்த பிள்ளைக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டார்கள். அதை போல இன்றைக்கும் சிறு பிள்ளைகளை கொண்டு வந்து அங்கே தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கணும். இப்படி ஒரு விசேஷித்த நாளாக இந்த 8ஆம் நாள் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த 8ஆம் நாள் என்பது ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கிறது. ஆகவே ஏனென்றால் ஏன் இதை நான் மிக முக்கியப்படுத்தி சொல்லுகிறேன் என்றால், அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே 2 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே பவுல் நம்மை ஒரு காரியத்தை சொல்லி அது எப்படிப்பட்ட காரியம் என்று அங்கே நமக்கு அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே கவனிக்க முடிகிறது. பாருங்கள், இப்படி இருக்க 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டது. அங்கே தேவனுடைய பிள்ளைகள் அங்கே தேவனோடு கூட இருக்கும் பொழுது அவனுக்குள்ளாக இருக்கிற எல்லா பழைய தன்மைகளும் போய் அங்கே புது மனிதனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, எபிரேயர் 10:10 பவுல் சொல்லுகிற பொழுது அவரும் இதை குறித்து மிக அழகாக பேசுகிறார். 10:10 இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசார் நாடோறும் ஆராதனை செய்வார், பாவங்களை ஒரு காலம் நிறுத்தி சூடாத ஒரே பலி அநேகம் தரம் செலுத்துறவன் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்னடைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து அங்கே 25ஆம் வசனம் அது நமக்கு சொல்லப்பட்டதாக இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களாகிய இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற சுமார் 200 கோடிக்கும் அதிகமான கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்ட மிக முக்கியமான காரியம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம், நாளானது சமித்து வருகிறதாய் எவ்வளவாய் பார்க்கிறீர்களே அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறதா இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லாமல் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்ப்பார், விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்கள், அடுத்து 29ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய குமாரனை காலில் மிதித்து அன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி
கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பார்த்து நிற்பார் என்று யோசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நாம் அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த அந்த உடன்படிக்கையை, அந்த இரத்தத்தை நம்முடைய இச்சைகளினாலோ அல்லது நம்முடைய பண ஆசையினாலோ அல்லது நம்முடைய மேட்டிமையான சிந்தை பெருமையின் ஆவியினாலோ அல்லது நம்முடைய அகங்காரத்தினாலோ அல்லது நம்முடைய அந்த வீணான சிந்தனைகளினாலோ அந்த இரத்தத்தை நாம் ஒரு அசுத்தமாக அதை நாம் செய்யாதபடி, அது நம்மை ஏனென்றால் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவின் சிந்தை வேண்டும். கிறிஸ்து என்ன சிந்தித்தாரோ அதே சிந்தை வேண்டும். கிறிஸ்து எப்படி கீழ்ப்படிந்து நடந்தாரோ அந்த கீழ்ப்படிதல், கிறிஸ்து எப்படி அங்கே பரிசுத்தமா இருந்தார் அதை போல நாமும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அந்த கிருபையை நாம் செய்கிற தவறான காரியங்கள், யோசனைகள், நம்முடைய செய்கைகள், மற்றவர்கள் தேவனை நிந்திக்கிற அளவுக்கு நாம் நடந்து கொண்டு போனால் அது எவ்வளவு கொடிதான ஆக்கினையை நமக்கு கொண்டு வரும். ஆகவே அதை யோசித்து பாருங்கள் என்று அவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் தேவனுடைய அந்த மிகுந்த பலமான அந்த தைரியத்தை விட்டு விடாதபடி, தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்த அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். எப்படி ஆபிரகாமை அழைத்து அந்த 25 ஆண்டுகள் ஆபிரகாம் பொறுமையோடு இருந்த பொழுது ஆபிரகாமுக்கு அந்த பிள்ளையை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அங்கே அவருக்கு அந்த கானான் தேசம், நீ கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் 4 வழிகளிலே நீ நடந்து எதையெல்லாம் நடக்கிறாய் அது உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அதையும் அவர் நிறைவேற்றினார். அதைத்தான் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணதை பெறும்படி பொறுமையாய் உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வரார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது. நாம கெட்டு போக பின்வாங்கிறான், ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொல்லப்பட்டது. ஆகவே இந்த நாளிலே இந்த 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒரு மகத்தான நாள், ஒரு ஆசீர்வாதமான நாள். அது பெயர் சூட்டப்பட்ட நாள். அது அங்கே விருத்த சேதனம் என்கிற அது ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்ட நாள். இன்றைக்கு நாம் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம். நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு அது பரிசுத்தாவிக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டுமானால் பரிசுத்தாவி நமக்குள்ளாக இருக்கிறார். ஆகவே நாம் கெட்டு போக, நாம் பின்வாங்கி போனவர்களாக, அங்கே நோவாவுடைய பேழையிலே பார்க்கிற பொழுது அங்கே காகமும் இருந்தது, புறாவும் இருந்தது. ஆனால் இந்த காகம் வெளியே சென்றவுடன் அது அங்கே அங்கே மரித்து போன அந்த மிருகங்களையும் மற்ற மனிதர்களுடைய இரைகளை தின்று அது திரும்பி வரவே இல்லை. ஆனால் புறாவோ சென்று சென்று வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அங்கே ஒரு ஒலிவ இலை கிடைத்தவுடனே அந்த இலையை புசிக்க அது எப்பொழுதுமே பசுமையை புசித்துக் கொண்டிருந்தது. அதை போல நாமும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த பசுமையை, அந்த புல்லுள்ள இடங்களில் அவர் நம்மை மேய்க்கிறார் என்று சொல்ல இருக்கிறது வேதம். நாமும் தேவனுடைய வார்த்தை என்கிற புல்லை ஒவ்வொரு நாளும் மேய்த்து, தேவன் நமக்கு வார்த்தை என்னும் பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். சாத்தானுடைய எல்லா தந்திரங்களை நாம் முறியடித்து போடும்படியாக தேவன் நமக்கு பலத்தை கொடுக்கிறார். நம்முடைய ஆத்மா ஈடேற ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கிறவர்களா அதை நாம் நிலைத்து நிற்க கர்த்தர் நமக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம மிகுந்த போராட்டத்தோடு அதை சகிக்க வேண்டும். இந்த நாட்களில் உபத்திரவங்களும் போராட்டங்களும் மிகுந்த அதிகமாய் காணப்படுகிறது. ஆனாலும் தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாருங்கிற அந்த விசுவாசத்தோடு நடக்க கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பாராக. வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறீங்கள் நல்ல ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான வேளையிலே உடைய சத்திய வார்த்தையை வாசித்து தியானிக்கும் இந்த 8ஆம் நாளை குறித்து ஆண்டவரை தியானிக்க கிருபை கொடு. மகத்துவ தேவன், மகிமையின் தேவன், தொடர்ந்து உடைய பிரசன்னத்திலும் உடைய கிருபையிலும் தயவிலும் எங்களை வழிநடத்தும். கேட்ட ஒவ்வொருவருக்கும் அதனுடைய மகத்துவங்களை மகிமையை உணர்ந்து கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டுமா இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாம் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.